ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பிகம் தியேட்டர்ஸ். நான் உங்க நவீன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு 5.1 டவர் ஸ்பீக்கர் பேக்கேஜ், ரெண்டு டவர்ஸ், ஒரு சென்டர், ரெண்டு சரௌண்ட், ஒரு வயர்லெஸ் சப்வூஃபர், ஒரு ஏவிஆர், இது மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு 5.1 பேக்கேஜ்ல இருந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு 7.1.2 டால்பி அட்மாஸ் டவர் ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன், 8 இன்ச் டிரைவ்ல ரெண்டு டவர் ஸ்பீக்கர்ஸ், சென்டர், சரௌண்ட், சீலிங் ஸ்பீக்கர்ஸ், அட்மாஸ், ஏவிஆர் சொல்லிட்டு மல்டிபிள் பிராண்ட்ஸ், மல்டிபிள் பிரைசஸ், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பட்ஜெட் ஒரு 1 லேக் உள்ள நீங்க ஒரு 5.1 பேக்கேஜ் வாங்கணும். இங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், மல்டிபிள் பிரைசஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்க ஒரு பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்க ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் இனிஷியல் டவர் வாங்கணும்னா வாங்கலாம். இல்ல நீங்க அட் டைம் ஒரு ஒன் ஷாட்ல ஃபுல் பேக்கேஜ் போனாலும் நம்ம கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ பிராண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 பிராண்ட்ஸ் ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் நம்ம கிட்ட. டாகா ஹம்மில் பிடிச்சி கிளிப்ஸ், ஜாமோ, பைனியர், ஆம்கியூ, மல்டிபிள் பிராண்ட்ஸ் ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ டவர் ஸ்பீக்கர்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு பேசிக்கா டாகா ஹார்மனில ஒரு பேக்கேஜ் இருக்கு, சோனடைல ஒரு பேக்கேஜ் இருக்கு. கிளிப்ஸ்ல பார்த்தா ஃபிளாக்ஷிப் அண்ட் ரெஃபரன்ஸ் சீரிஸ், டாப் லைன் ஆஃப் வேரியன்ட் ஆர் ரெஃபரன்ஸ் சீரிஸ்ல ஆர் 820 டவர்ல ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ கிளிப்ஸ்ல எனக்கு பிரீமியம் பிராண்ட் வேணும், அந்த பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல பார்த்தா சினர்ஜி சீரிஸ்ல ஒரு 5.1 பேக்கேஜ், 7.1 பேக்கேஜ் இருக்கு. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஜாமோல ஹெச்எஸ் 526 ஒரு டேனிஷ் பிராண்ட், அந்த பிராண்ட் ஒரு பேக்கேஜ் இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா வந்து கேஎல்எச்ல ரெண்டு தான் டவர் மாடல் அவைலபிள் இருக்கு. ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கிறதுனால உங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி, உங்க ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்க மியூசிக் லிசனிங் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்று மட்டும் தான். நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட்ஸ் போடுறோம்னு பாத்தீங்கன்னா, ஹோம் தியேட்டர்ஸ் பிராண்ட் நியூ பேக்கேஜஸ், யூஸ்லெஸ் பார்த்தா ஹை அண்ட் ஸ்டீரியோ அண்ட் டவர் ஸ்பீக்கர்ஸ், அது மட்டும் இல்லாம டெமோனிஷன் கிளியரன்ஸ் சேல்ஸும் அடிக்கடி ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்ல யாராவது ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் இல்ல ஸ்டீரியோ பேக்கேஜ் தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம இந்த சேனலை அவங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், டீடைல்ஸ், ஸ்பெக்ஸ், டிரைவர் சைஸ், இது எந்த மாதிரி ரூமுக்கு மேட்ச் ஆகுறத பார்த்துலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம பார்க்குற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச்ல எக்ஸலண்டான ஒரு 5.1 டவர் ஸ்பீக்கர் பேக்கேஜ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பட்ஜெட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் பேக்கேஜ். அஃபோர்டபுள் பிரைஸ்ல நீங்க ஒரு பிரீமியம் பிராண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா இந்த பேக்கேஜ் தாராளமாக போக முடியும். ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ், பிரீமியம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ குவாலிட்டி, ஒரு பிரீமியமான ஆடியோ பிராண்ட் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ டெலிவரி அந்த உங்களுக்கு அந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த பேக்கேஜ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பேர் ஆஃப் டவர் ஸ்பீக்கர்ஸ், ஒன் பேர் ஆஃப் டைபால் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், 10 இன்ச்சில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீடைலான சப்வூஃபர், முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வரக்கூடிய சென்டர் ஸ்பீக்கர். ஸோ இந்த சென்டர் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல்ல சொல்ல முடியும். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோம் தியேட்டர் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நல்ல நெக்ஸ்ட் லெவல் எடுத்து போனாக்கா உங்க சென்டர் ஸ்பீக்கர் தான் அது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அதோட ஆடியோ குவாலிட்டி, இந்த வோக்கல் டெலிவரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் நாட்சா இருக்கும். ஸோ இந்த என்டையர் ஓவரால் 5.1 பேக்கேஜோட ஸ்பெக்ஸ், வேட்டேஜ், டீடைல்ஸ், இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டீடைலா பார்த்துடலாம். ஸோ ஃபைனலி ப்ராடக்ட் பத்தில அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் அன்பாக்சிங் பார்த்தா ப்ராடக்ட் இது மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச்ல ஒரு கம்ப்ளீட் 5.1 பேக்கேஜா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட லுக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பியூர் வெனியர்ல பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா பியூர் வெனியர்ல ஒரு ஹை அண்ட் மாடல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பியூர் வெனியர்ல ஒன் ஆஃப் ஃபிளாக்ஷிப் மாடல், ரொம்பவே ஒரு ரோபஸ்டான மாடல்னு சொல்ல முடியும். உங்களுக்கு கேபினெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா ரொம்ப ரிஜிடா, ரொம்பவே சாலிடா பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்பெக்ஸை பத்தி பார்த்துடலாம். ஸோ ஃப்ளோர் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச் கேம்பிரிட்ஜ் இருக்க ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸா பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் ப்ராப்பர்லி 3-வே கிராஸ் டிசைன்ல பண்ணியிருப்பாங்க. 1 இன்ச்சஸ்ல அலுமினியம் டோன் ஃபீட்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. 5.25 இன்ச்சஸ்ல ஒரு மிட் ரேஞ்ச், 5.25 இன்ச்சஸ்ல ஒரு பேஸ் டிரைவர். ஸோ இட்ஸ் ப்ராப்பர்லி 3-வே. இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் செட்டப்க்கோ பண்ணலாம். அட் த சேம் டைம் ரெண்டு டவர் இண்டிவிஜுவலா வாங்கி ஸ்டீரியோ போட்டு லெசன் பண்ணீங்கன்னா ஸ்டீரியோக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் சொல்ல முடியும். இதோட ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsக்கு 200 வாட் ஸ்பீக் பண்ணக்கூடிய அந்த டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஹோம் தியேட்டர் கேட்டகரியில ஒரு மிட் சைஸ் ரூம் இல்ல ஸ்மால் சைஸ் ரூம், பட் எனக்கு அந்த ரூம்ல ஆடியோ குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பிராண்டுக்கு போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு பிராண்ட் நியூ பேக்கேஜ். ஸோ வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணதால எனி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா அன்பாக்ஸ் ப்ராடக்ட்டை ஒரு ஃபைனஸ்டான ஒரு ரொம்பவே வெரி பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் வேணுன்றவங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். இல்லை எங்க ஹோம் தியேட்டருக்கு எங்க ரூம் சைஸ்க்கு இது மேட்ச் பண்ண முடியுமா டவுட் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா உங்க டவுட் கிளாரிஃபை பண்ண நம்ம ஸ்கிரீன்ல திரும்ப கால் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச்ல சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சரௌண்டோட மாடல் பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச்ல பீகான் எடுத்த சரௌண்டோட மாடல் நம்பர் ரொம்பவே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் டாப் நாட்ஸ் ஆஃப் கேட்டகரின்னு சொல்ல முடியும். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் வேல்யூஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தா உங்களுக்கு 5.25 இன்ச்சஸ்ல ரெண்டு பக்கம் உங்களுக்கு பேஸ் டிரைவர், மிட் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேபி நீங்க வந்து ஒரு 2 லேயர் இல்ல 2 ரோ ஷீட்டிங்ல பண்றீங்க, சென்டர்ல 2 ரோக்குமே எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வெரி பெஸ்ட் பேக்கேஜ் நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த மாடல் சூஸ் பண்ண முடியும். ஸோ ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா மோனோபோல் சிங்கிள் சைட்ல தான் த்ரோ இருக்கும், டைபோல் போகும்போது 2-வே த்ரோ இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி இன்னும் ப்ரிசிஷன் இன்னும் எக்ஸலண்டா இருக்கும். ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சரௌண்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த அளவுக்கு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் சொல்ல முடியும். இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெக்ஸ் அண்ட் வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா
8 ohmsக்கு 150 வாட் ஸ்பீக் பண்ணக்கூடிய சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச்ல சென்டர் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச் ஸ்டோரி தான் இதோட மாடல் நம்பர். ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் இந்த ஸ்பீக்கர்ஸ் ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் மாடல். ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி தான். ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ரிஜிடா பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி மூவி பார்த்தாலுமே உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் ஸ்பீக்கர் எல்லா விதமான ஜானருக்குமே அந்த ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆன மட்டும் தான் உங்களோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த கேட்டகரின்னு பார்க்கும்போது இதுல உங்களுக்கு வோக்கல்ஸும் சரி அந்த போல்டான வாய்ஸும் சரி ரொம்பவே ப்ரிசிஷனா ரொம்பவே டாப் நாட்ஸா இருக்கும். ஸோ இதோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது 5.2 inches ரெண்டு மிட் பேஸ் டிரைவர் கொடுத்திருப்பாங்க. 1 inchல வந்து அலுமினியம் டோன் டிரைவர் கொடுத்திருப்பாங்க. இதோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 ohmsக்கு 200 watts பவர் பண்ணக்கூடிய சென்டர் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஓவரால் 5.1 பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணி சப்வூஃபர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச்ல வென்சர் 10 ஒரு சப்வூஃபர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் ஃபிளாக்ஷிப் மாடல் ஆஃப் 10 inch கேட்டகரின்னு சொல்ல முடியும். ஸோ 10 inch சப்வூஃபர்ல இன்னைக்கு நீங்க பட்ஜெட்ல ஒரு நல்ல பேக்கேஜ் வாங்க போனீங்கன்னா மினிமம் 35 to 40,000 மேல தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இது என்டையர் பேக்கேஜோட வாங்கும்போது உங்களுக்கு சப்வூஃபர் ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் பிரைஸ் சொல்ல முடியும். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் வேட்டேஜ் பத்தி பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 10 inchல ஒரு லாங் த்ரோ கொஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ பேஸ் பார்த்தா ரொம்ப டைட் அண்ட் சாஃப்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு நல்ல ஆடியோ ஃபைலுக்கு ஒரு நல்ல சப்வூஃபர் தேடுறீங்க, எனக்கு ஸ்டீரியோ செட்டப்பாக சப்வூஃபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது போக முடியும். அட் த சேம் டைம் எனக்கு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ்ல சப்வூஃபர் வேணும், ஆனால் பாக்ஸி சவுண்ட் வேண்டாம், ஒரு நல்ல டைட் பஞ்ச் எனக்கு பேஸ் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது போக முடியும். ஸோ சப்வூஃபரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் பேஸ் ஃபிளெக்ஸ் பார்த்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹோம் தியேட்டர்ல ஒரு நல்ல சப்வூஃபர் ஃபீல் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக அந்த பிராண்ட் போக முடியும். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் வேட்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா பீக் பவர் பார்த்தீங்கன்னா 300 watts பீக் பவருக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் பேக்கேஜ். ஸோ இந்த என்டையர் பேக்கேஜோட ஸ்பெக்ஸ் பத்தி பார்த்தாச்சு. ஸோ இதை பத்தி பிரைஸ் என்ன வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம ஸ்கிரீன் திருப்பி கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் அடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட பிரைஸ், ஸ்பெக்ஸ், வாட்டேஜ் டீடைல்ஸ். ஸோ என்னோட ரூம் சைஸ் பார்த்தா சில பேருக்கு பாக்ஸா இருக்கும், சில பேருக்கு ரெக்டாங்கல் ஷேப்ல இருக்கும், சில பேருக்கு லிவிங் ரூம், பெட்ரூம், அக்வாஸ்ட் டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம்னு இருக்கும். ஸோ மல்டிபிள் ரூம்ஸ்க்காக செட்டப் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ எந்தெந்த ஸ்பீக்கர்ஸ் எந்தெந்த ரூமுக்கு மேட்ச் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம ஸ்கிரீன் திரும்ப கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த பேக்கேஜோட பிரைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச்ல அகைன் ஒரு பிகர் மாடல் இருக்க ஒரு டவர் ஸ்பீக்கர் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச்ல குயின்சின்ற டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா சேம் அகைன் சென்டர் அண்ட் சரௌண்ட் சேம் சென்டர் அண்ட் சரௌண்ட் ரிப்பீட் ஆகும். பட் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு மாசிவ் ஒரு பெரிய சைஸ் லார்ஜஸ்ட் சப்வூஃபர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஓவரால் பேக்கேஜோட ஸ்பெக்ஸ், வேட்டேஜ் டீடைல்ஸ், ஸோ இது எந்த மாதிரி ரூம் பர்ஃபார்ம் பண்ணுறது இன் டீடைலா பார்த்துடலாம். ஸோ கேஎல்ஹெச் குயின்சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அதோட கேம்பரேஜை விட இது ஒரு பிகர் மாடல் டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ பிகர் மாடல் டவர்னு போகும்போது உங்களுக்கு பேஸ் டவருமே பெருசாக வரும். மேபி நீங்க பேஸ் டவரா இருக்கீங்க, நல்ல பேஸ் குவாலிட்டி ஃபீல் பண்ணணும். ஸோ மூவியா இருந்தாலும் சரி இல்ல ஸ்டீரியோ லிசன் பண்ணும்போது நல்ல பேஸ் குவாலிட்டி ஃபீல் பண்ணும், டைட்டா இருக்கணும் பேஸ், பட் நல்ல குவாலிட்டியான பேஸ் வேணுன்றவங்க தாராளமாக ஸ்பீக்கர்ஸ் போக முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஹோம் தியேட்டருக்கு மேட்ச் ஆகும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்டீரியோக்கு ரொம்ப எக்ஸலண்டா மேட்ச் ஆகும். மேபி நீங்க ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்றீங்க, ஒரு ப்ராப்பர் 3-way ஆடியோஃபைல் டவர் ஸ்பீக்கர்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ண முடியும். ஸோ பிரீமியமான சவுண்ட் குவாலிட்டி, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் சொல்ல முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 inchesல பேஸ் டிரைவர் கொடுத்திருப்பாங்க, 5.25 inchesல மிட் ரேஞ்ச் கொடுத்திருப்பாங்க, 1 inchல உங்களுக்கு அலுமினியம் டோன் பிளேட் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபினிஷ் பார்க்கும்போது பியூர் வினியர் ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க, ரொம்பவே பிரீமியமா இருக்கும் ஃபினிஷ். லுக்ஸ் அண்ட் பாடி கண்டிஷன் பார்த்தா ரொம்பவே ரோபஸ்டான ஒரு பில்ட் குவாலிட்டியில பண்ணிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஹெவியான ஸ்பீக்கர்ஸ், ஆனா குவாலிட்டியில உங்களுக்கு ஜீரோ காம்ப்ரமைஸ், உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி டாப் நாட்ஸா இருக்கும். ஸோ இதோட வேட்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 225 watts ஸ்பீக் பண்ணக்கூடிய இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ சென்டர் அண்ட் சரௌண்ட்ஸ் பார்த்தா சேம் உங்களுக்கு அதே பீகான் அண்ட் சென்டர் ஸ்டோரி சென்டர் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் இது வந்து ஒரு ரஃபான இது பார்த்துலாம். 5.25 inchesல ரெண்டு பக்கம் வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, 1 inch ரிப்பீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ சரௌண்ட்ஸ் பார்க்கும்போது 8 ohmsக்கு 150 watts. சென்டர் ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது அகைன் இதுலயும் பார்த்தீங்கன்னா 5.25 inchesல ரெண்டு மிட் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, 1 inch ஒரு ட்விட்டர் கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 200 watts ஸ்பீக் பண்ணக்கூடிய அந்த சென்டர் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஓவரால் 5.0 பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்க சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச்ல வின்சர் 12 என்ற ஒரு 12 inch சப்வூஃபர் பத்தி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் லாங் த்ரோ கொஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கு, கொஞ்சம் ஹால் ரூமும் சரி இல்லை தியேட்டர் ரூமும் சரி லென்த்தியா இருக்கு, எனக்கு அது ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு நல்ல சப்வூஃபர் வேணுன்றவங்க தாராளமாக இது போக முடியும். உங்களுக்கு பேஸ் பார்த்தா சாஃப்ட் அண்ட் டைட்டாவே இருக்கும், உங்களுக்கு நல்ல ஆடியோ ஃபைல் குவாலிட்டியில உங்களுக்கு மேபி நீங்க இந்த சப்வூஃபரை நீங்க ஸ்டீரியோ செட்டப் யூஸ் பண்றீங்கன்னாக்கா அதுக்குமே இதை தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சப்வூஃபரோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 inch ஃப்ரண்ட் ஃபயரிங் லாங் த்ரோ கொஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேசிக் எக்ஸ்போர்ட் பேக் சைடில் வந்துடும். ஸோ ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 Hz லோ ஃப்ரீக்வன்சி 400 watts ஸ்பீக் ஆர்எம்எஸ்ல ரன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் சப்வூஃபர். ஸோ ஹோம் தியேட்டர் அண்ட் ஸ்டீரியோ ரெண்டுக்குமே மேட்ச் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் பேக்கேஜ் சொல்ல முடியும். ஸோ இதில் இண்டிவிஜுவல் பேக்கேஜோ நீங்க வாங்கலாம், இல்லை நீங்க ஃபுல் பல்க் பேக்கேஜோ 5.1, 7.1, 9.1 இந்த மாதிரி மல்டிபிள் கான்ஃபிகரேஷன்ஸ்ல ஒரு பிரீமியம் பிராண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த பிராண்ட் போக முடியும். ஸோ இந்த ப்ராடக்டோட பிரைஸ் வேணுன்றவங்க மறக்காம ஸ்கிரீன் திரும்ப கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் ப்ராடக்டோட பிரைசஸ் வேணுன்றவங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஹோம் தியேட்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு எக்ஸ்பென்சிவான கேட்டகரியான ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ பட்ஜெட் சீரிஸ்ல எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு நல்ல பேக்கேஜ். ஸோ வந்துட்டு எப்படின்னாக்கா
உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பீக்கர் பேக்கேஜ் அட் த சேம் டைம் வித் ஏவிஆர் சப்வூஃபர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட வந்துடணும். ஆனால் பட்ஜெட் குள்ள இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு இப்போ தான் ஹோம் தியேட்டருக்கு நான் ஸ்டெப் இன் ஆகிறேன், ஸோ அதான் எனக்கு பட்ஜெட் சீரிஸில் எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் காட்டுங்க. பட் சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் இன் ஃபியூச்சர் அப்கிரேட் போகும்போது எனக்கு ஃபியூச்சர் அப்கிரேட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணுன்றவங்க தாராளமாக இந்த பிராண்டுக்கு போக முடியும். ஸோ ஒரு மீடியம் சைஸ் ரூம்லேருந்து ஒரு ஸ்மால் சைஸ் ரூம் ரெண்டு விதமான ரூமுக்குமே காமனாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்பீக்கர் பேக்கேஜ் பட்ஜெட்னு தேடும்போது நீங்கள் எக்ஸலென்ட் பேக்கேஜ் போக முடியும். ஸோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா டாகா ஹார்மோனியில் ஒரு 5.0 டவர் ஸ்பீக்கர் பேக்கேஜ். இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 2 டவர் ஸ்பீக்கர்ஸ், பேர் ஆஃப் புக்ஸோ ஸ்பீக்கர்ஸ், ஒரு சென்டர் ஸ்பீக்கர். இந்த 5.0 காம்போ கூட பார்த்தீங்கன்னா ஆங்கியோவில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலான ஒரு 5.1 வயர்லெஸ் சப்வூஃபரோட இருக்கக்கூடிய ஒரு ஏவியர் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஏவியரோட ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பெக்ஸ், வேட்டேஜ், அதோட டீடைல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இன் டீட்டெயிலாக எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டவரை பற்றி பார்த்துடலாம். ஸோ டாகா ஹார்மோனியை பொறுத்தவரைக்கும் டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா TAV 505F மாடல் நம்பர். ஸோ ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சில் சவுண்ட் அண்ட் ட்விட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 5 இன்ச்சஸில் ஒரு மிட் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, 5 இன்ச்சஸில் டுவல் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டுவல் பேஸ் டிரைவ் ப்ளஸ் ஃப்ரண்ட் போர்ட்டட் இருக்கிறதுனால உங்களுக்கு பேஸ் குவாலிட்டி ரொம்பவே எவிடென்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த பேக்கேஜ் ரொம்பவே எக்ஸலென்ட்டாக உங்களால் ஆடியோ குவாலிட்டி அண்ட் மிட்ஸ் அண்ட் பேஸ் உங்களுக்கு எவிடென்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல காம்போ பேக்கேஜ் வாங்குறவங்க தாராளமாக இந்த பிராண்டு போக முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ohmsக்கு 120 watts to 140 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா TAV S1 இதோட மாடல் நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சில் சவுண்ட் அண்ட் ட்விட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 4 இன்ச்சில் ஒரு மிட் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ohmsக்கு 100 watts to 120 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த பேக்கேஜ் வரக்கூடிய சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா TAV C1 ஒரு சென்டர் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சில் 2 மிட் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க, 1 இன்ச்சில் ஒரு சவுண்ட் அண்ட் ட்விட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ohmsக்கு 100 watts to 130 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த சென்டர் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஓவரால் 5.0 காம்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஒரு பிகினர் லெவலில் போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ், ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும், எனக்கு பட்ஜெட் தான் மெயின் கன்ஸ்ட்ரெயின்ட் வரும்போது ஸோ இந்த பேக்கேஜ் ரொம்பவே எக்ஸலென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 5.0 பேக்கேஜோட காம்போ பார்த்தாச்சு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த காம்போவில் வரக்கூடிய ஏவியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கியோல TX L50WL ஒரு மாடல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாக்ஷிப் மாடல், ரொம்ப ப்ரீமியமாக ஸ்லிம் லைனில் இருக்கக்கூடிய ஒன்று ப்ரீமியமான மாடல்னு சொல்ல முடியும். ஸோ 5.1 சீரிஸில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி லோடு நெட்வொர்க்கிங் ஏவியர் வரும்போது கண்டிப்பாக இந்த ஏவியர் உங்களால் மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் அந்தளவுக்கு டாப் நாட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது சினிமா ஃபில்டரு, ப்ளூடூத், வைஃபை, HDMI, DTS HD, டால்பி ஆடியோன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபீச்சர்ஸில் வந்துடும். ஸோ ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீமிங்கு, டைடல், டீசர், நாப்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸோட வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் 5.1 யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வர்ச்சுவல் அட்மாஸ்னு பார்த்தீங்கன்னா 3.1.2 கான்ஃபிகரேஷன் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே ஃபோன்ஸ்க்கான ஜாக் கொடுத்துருப்பாங்க, இங்கே USB ஆப்ஷன் வந்துடும். மேபி நீங்கள் ஹார்ட் டிஸ்க்லேருந்து உங்களோட SD கண்டென்ட் மூவிஸ் ப்ளே பண்ணணும், இல்லை ஃப்ளாக் வேவ் ஃபார்மேட்டில் சாங்ஸ் லிசன் பண்ணணும், நீங்கள் HDயில் USB ஒரு ஹார்ட் டிஸ்க்கை போட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்புட் சோர்ஸ், லிசனிங் மோடு, பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், லாஸ்ட் பார்த்து FM டியூனிங்கோட வந்துடும். ஸோ இது வந்து இன்பில்ட் FM டியூனிங்கோட வந்துடும். இங்கே பார்த்தா லாஸ்ட் உங்களுக்கு கெயின் கண்ட்ரோல் வந்துடும். இதோட பேக் வியூ பற்றி பார்த்துடலாம். ஸோ பேக் வியூவில் பார்த்தீங்கன்னா FM டியூனருக்கான ஆண்டினா கொடுத்துருப்பாங்க, இங்கே பார்த்தா வைஃபை அண்ட் ப்ளூடூத்க்கான இங்கே ரிசீவிங் ஆண்டினா கொடுத்துருப்பாங்க, இங்கே பார்த்தா உங்களுக்கு அனலாக்கான இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க, HDMI ARC போர்ட்டோடய வந்துடும். ஸோ பார்த்தா டோட்டல் 4 HDMI இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிவியில் பார்த்தா உங்களுக்கு ஆப்டிகல் அவுட்டோட வந்துடும். ஸோ அனலாக் அண்ட் ஆப்டிக்கல், டிஜிட்டல் அனலாக் ரெண்டுக்கான இன்புட்ஸ் இருக்குது. ஸோ 5 ஸ்பீக்கர்ஸ்க்கு பார்த்தா உங்களுக்கு ப்ரெசென்டபிள் இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்வூஃபருக்கு ஒரு பேசிவ் சப்வூஃபர் அவுட் கொடுத்துருப்பாங்க, ஒரு பவர் டு சப்வூஃபர் அவுட் கொடுத்துருப்பாங்க, பட் கூடவே உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சப்வூஃபரோட ஆப்ஷனோட வந்துடும். ஸோ இந்த ஏவியர் காம்போ கூட வரக்கூடிய சப்வூஃபர் தான் பார்த்தீங்கன்னா ஆங்கியோல ஒரு வயர்லெஸ் சப்வூஃபர் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா இது வயர்லெஸ் வரும்ன்ற ரீசனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இஷ்யூ இருக்காது. ஸோ ரூமில் எந்த கார்னர் வேணாலும் பவர் கனெக்ட் பண்ணி இது பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டிரைவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஃபயரிங் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு பேசிஃப்ளெக்ஸ் போட்டும் உங்களுக்கு டவுன் சைடே கொடுத்துருப்பாங்க. ஸோ 6.5 இன்ச்சஸில் ஒரு பேப்பர் கோன் ஊஃபர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக ரொம்ப செட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பேக்கேஜ்னு சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்கள் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே எக்ஸலென்ட்டாக இருக்கும். ஸோ சப்வூஃபரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் மாடல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு பவர் இன்லெட்கான சோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்ன்ற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது பவரில் போட்டதுமே இது லிங்க் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஏவியர் அண்ட் சப்வூஃபர் உங்களுக்கு வயர்லெஸ்ஸாக உங்களுக்கு சிங்க் ஆகிடும். ஸோ நீங்கள் பட்ஜெட் சீரிஸில் ஒரு நல்ல 5.1 பேக்கேஜ் ஃபுல்லி லோடுன்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட்னு தெரிஞ்சுக்கணுன்றாங்க, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும் தான், நம்ம ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணிங்கன்னா வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் நான் ஹோம் தியேட்டர் ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் தாராளமாக நம்பர் கால் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரைஸே எங்களால் ப்ராடக்ட் ஆஃபர் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு 5.1.2 டால்பி அட்மாஸ் டவர் பேக்கேஜ் வித் ஏவிஆர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் டவர் ஸ்பீக்கர்ஸ், சென்டர் ஸ்பீக்கர், ஒன் பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர், ஒன் பேர் ஆஃப் சரௌண்டு, டெனனில்
1800 இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் பண்ண 5.1.2 டால்பி அட்மாஸ் ஏவிஆர் இது கூட இருக்க மர்ஸ் சப்வூஃபர் பாத்தீங்கன்னா கிளிப்ஸ்ல R100 SWன்ற ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த என்டையர் பேக்கேஜோட பிரைஸ், ஸ்பெக்ஸ், வேட்டேஜ், காஸ்ட் பத்தி இன் டீடைலா பார்த்துடலாம். ஸோ டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல F200ன்ற ஒரு ஃபிளாக்ஷிப்பான டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பிரீமியம், ரொம்பவே மோஸ்ட் சோல்ஸ் டவர் ஸ்பீக்கர்ஸ். அதாவது இதை ரீலான்ச் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ், ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக அன்பாக்ஸ் பண்ணி நம்ம டெமோக்காக வச்சிருக்கோம். அட்மாஸ் சப்வூஃபர் ஏவிஆர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஏவிஆர் நம்ம நிறைய வீடியோல ரிவீல் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த வீடியோல இதுக்கான ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ போடல. ஸோ டவர் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் F200ல 6.5 இன்ச்ல ரெண்டு மிட் ரேஞ்ச் டயர் கொடுத்துருப்பாங்க. 1 இன்ச்ல ட்ராக்ட்ரிக்ஸ் ஆன்லோடட் ட்விட்டர்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தா ஃப்ரண்ட் போர்ட்டட். ஸோ ஃப்ரண்ட் போர்ட்டட் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் பிளான் பண்ணும்போது நீங்க வந்துட்டு இன்கேஸ் ரூம் சைஸ் சின்னதா இருந்தாக்கா ரேர் போர்ட்டட் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட வேண்டியது இருக்கும். பட் ஃப்ரண்ட் போர்ட்டட் இருந்துச்சுனாக்கா அந்த கேப் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. க்ளோஸ்டு வால்ல டவர்ஸ் வச்சு ரொம்பவே எக்ஸலென்ட் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 400 வாட்ஸ் பீக் பவர் RMS ஹேண்ட்லிங் தான் இதோட டவர் ஸ்பீக்கரோட ஸ்பெக்ஸ். இதுக்குள்ள வரக்கூடிய சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா C200 சென்டர் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா 5 inchல ரெண்டு மிட் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. 1 inchல ஹார்ன் லோடட் டாட்ரிக்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்டர் ஸ்பீக்கர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோக்கல்ஸ் அண்ட் டைலாக் டெலிவரி ரொம்ப எக்ஸலென்ட்டா, ரொம்ப டாப் நாட்ஸா, ப்ரிசைஸா இருக்கும் சவுண்டிங். அஸ்கே வாய்ஸ்ல இருக்கிறது உங்களுக்கு போல்ட் வாய்ஸ் எல்லாருமே இந்த டவர் சென்டர் ஸ்பீக்கர் ரொம்ப எக்ஸலென்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சென்டர் ஸ்பீக்கர் சொல்ல முடியும். ஸோ இது கூட வரக்கூடிய சரௌண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல B100ன்ற ஒரு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸா பார்த்துட்டு இருக்கீங்க. சைஸ் சின்னதா இருந்தாலுமே உங்களுக்கு சரௌண்டிங் சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவா டீடைலிங்ல பார்க்கும்போது கொஞ்சம் கூட குறையில்லாம அற்புதமா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சரௌண்ட் ஸ்பீக்கர் சொல்ல முடியும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 inchல மிட் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. 1 inchல ஹார்ன் லோடட் டாட்ரிக்ஸ் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 8 ohmsக்கு 50 வாட்ஸ் RMS 150 வாட்ஸ் பீக் பவர் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸலென்ட் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த ஓவரால் இந்த என்டையர் 5.0 பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்க சப்வூஃபர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல R100 SW சப்வூஃபர் தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 inchல ஃப்ரண்ட் ஃபயரிங்ல லாங் த்ரோ கொஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 300 வாட்ஸ் RMSல பவர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சப்வூஃபர்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பேக்கேஜ் கூட நம்ம போட்டுருக்க அட்மாஸ் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல CS16 சீலிங் ஸ்பீக்கர்ஸ் தான் போட்டுருக்க முடியும். மேபி உங்ககிட்ட பிஓபி சீலிங் இருந்துச்சுன்னா நீங்க பிஓபி சீலிங் யூஸ் பண்ண முடியும். மேபி உங்ககிட்ட ட்ரூ சீலிங் தான் இருந்தாக்கா இதுக்கு கஸ்டமைஸா பாக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஓவரால் 5.1.2 பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ற ஏவிஆர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெனல்ல AVR X1800Hன்ற ஒரு ஃபிளாக்ஷிப்பான 7.1 ஏவிஆர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏவிஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சேனல் யூஸ் பண்ண முடியும், இல்லை 5.1.2 டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ண முடியும். ஏவிஆர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வைஃபை, ப்ளூடூத், ஸ்பாட்டிஃபை, ஏர்பிளே சொல்லிட்டு மல்டிபிள் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு HDMI ARC இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடவே வந்துடும். ஸோ இந்த பவர் பேக் காம்போட பிரைஸ் ஒன்றுன்றவங்க மறக்காம நம்ம ஸ்கிரீன் திரும்ப கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ இந்த என்டையர் பேக்கேஜோட பிரைஸ் ஒன்றுன்றவங்க தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை ப்ராடக்ட்டை டெமோ பார்த்து தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பெங்களூர் ராஜாஜி நகரில் நம்ம ஸ்டோர் லொக்கேட்டாக இருக்கு. நீங்க டேரக்ட் ஸ்டோருக்கு வந்து ப்ராடக்ட் டெமோ பார்த்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க தாராளமாக நீங்க வாங்கிட்டு போகலாம். இது மாதிரி இது டவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல இருக்கு, ஜாமோல இருக்கு, நம்மகிட்ட மல்டிபிள் பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ மல்டிபிள் பிரைசஸ், மல்டிபிள் பேக்கேஜஸ்ல அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பார்த்து தாராளமாக வாங்கிட்டு போக முடியும். ஸோ உங்களுக்கான ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம திரும்ப கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேனிஷ் பிராண்ட். ஸோ பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜாமோல SCS 526ன்ற ஒரு 5.0 டவர் ஸ்பீக்கர் பேக்கேஜ் காம்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். இது கூட நம்ம மேட்ச் பண்ணிருக்க சப்வூஃபர் அண்ட் ஏவிஆர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கியோல பேசிக்ஸ் டபிள்யூன்ற ஒரு ஸ்லிம்லைன் 5.1 சேனல் நெட்வொர்க்கிங் ஏவிஆர். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 inches ஒரு வயர்லெஸ் சப்வூஃபர் காம்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த என்டையர் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டிரைவர்ஸ், ஸோ இதோட வேட்டேஜ் எப்படி இருக்கும், நம்ம ரூம் பர்ஃபார்ம் பண்றது இன் டீடைலா பார்த்துக்கலாம். ஸோ டவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டவரோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜாமோல S526 தான் டவரோட மாடல் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 inchல வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 6.5 inchesல ரெண்டு மிட் பேஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தா மூவிங் காயில் அண்ட் மேக்னெட்டோடவே வந்துடும். ஸோ மூவிங் காயில் மேக்னெட்டோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோக்கல்ஸ் அண்ட் மிட்ஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ohmக்கு 150 வாட்ஸ் பவர் பண்ணக்கூடியது டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ மேபி இந்த டவரை நீங்கள் ஒரு ஸ்டீரியோ மோட்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோவில் ஒன் ஆஃப் த எக்ஸலென்ட் ஸ்பீக்கர்ஸாகவே இருக்கும். ஸோ பட்ஜெட் சீரிஸில் பார்க்கும்போது பர்டிகுலர் இந்த மாடல் பொறுத்த அளவுக்கு உங்களோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே என்ஹான்ஸ்டா இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாமோல S522 தான் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸோட மாடல் நம்பர். இதில் பார்த்தா உங்களுக்கு 1 inchல ஷார்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, வித் வேவ் கைடோடவே வந்துடும். ஸோ டிரைவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 inchesல உங்களுக்கு மூவிங் காயில் மேக்னோட உங்களுக்கு ஒரு மிட் பேஸ் டயரோட கொடுத்துருவாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ohmக்கு 100 வாட்ஸ் டு 120 வாட்ஸ்க்கு பவர் பண்ணக்கூடிய இந்த புக்ஷல் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த பேக்கேஜ்ல நம்ம தரக்கூடிய சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஜாமோல S52ன்ற ஒரு சென்டர் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 inchல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 inchesல உங்களுக்கு டுவல் மூவிங் காயில் மேக்னெட்டோட உங்களுக்கு மிட் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க.
இதோட வேட்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 ohmsக்கு 100 to 150 watts பவர் பண்ணக்கூடிய இந்த சென்டர் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஓவரால் 5.0 காம்போவோட பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வர ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மெயின் ரோல் பிளே பண்ணுறது இந்த ஏவிஆர் அண்ட் சப்வூஃபர் தான். ஸோ ஏவிஆர் பாத்தீங்கன்னா ஆங்கியோல TX-L50WL மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப்பான ரொம்பவே ஒரு பிரீமியமான மோஸ்ட் சோல்ட் ஏவிஆர்னு சொல்ல முடியும். ஸோ ஸ்லிம் லைன்ல ரொம்பவே ஸ்லீக்கா உங்களுக்கு ஸ்பேஸ் கன்சன்ட் இல்லாம உங்களோட சின்ன ஸ்பேஸ்லயுமே உங்களுக்கு ஈஸியா ஃபிட் ஆயிடும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத், ஏஆர்சி, வயர்லெஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் இருக்கும். இதுல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பாசிவ் சப்வூஃபர் அண்ட் ஆக்டிவ் சப்வூஃபர் ரெண்டுக்குமே அவுட்டோ இருக்கும். இதுல ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டால்பி ஆடியோ, டிடிஎஸ் எஸ்டி, HDMI, வைஃபை, ப்ளூடூத் சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட வந்துடும். ஸோ இன்னைக்கு தேதியில 5 சேனல்ல ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட ஒரு ஏவிஆர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு 35-40,000 பட்ஜெட் மேல தான் இருக்கும். பட் நீங்க அதோட இன்னும் கம்மி பட்ஜெட்ல பட் இன்னும் ஒரு பிரீமியமான பிராண்ட் வாங்கணும்னா நீங்க தர்மந்த் பிராண்ட் போக முடியும். இது கூட வர சப்வூஃபர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கியோல ஒரு 6 இன்ச்ல ஒரு வயர்லெஸ் சப்வூஃபர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்ல வந்துடும். ரொம்பவே பிரீமியமான ஃபினிஷ். ஸோ பேக் சைடுன்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பவர் கார்டு அப்புறம் லிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் ஏவிஆர் கனெக்ட் பண்ணது இது பிளக்இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அழுத்த உடனே உங்களுக்கு சப்வூஃபர் அண்ட் ஏவிஆர் மர்ஜ் ஆயிடும். ஸோ டிரைவர்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு 6.5 inches ஒரு டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏவிஆர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட மல்டிபிள் ஃபீச்சர்ஸாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ரூம் கரெக்ஷன்லேருந்து உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை, டைடல், டீசர்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் மாடல் ஏவிஆர். ஸோ நீங்க ஒரு பட்ஜெட்ல ஒரு பேசிக்கான ஏவிஆர் வாங்குறது பதிலாக இந்த மாதிரி ஒரு ஏவிஆர் பிளஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கர் பேக்கேஜ் போகுது உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட ரொம்பவே என்ஹான்ஸ்டோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனோட கிடைச்சிடும். ஸோ ஜாமோல பார்த்தீங்கன்னா ஜாமோ நாங்கியோ ஒன் ஆஃப் எக்ஸலன்ட் காம்போ பேக்கேஜாக இருக்கும். ஸோ நீங்க பேசிக்கான பேக்கேஜ் வாங்குற இடத்துல நீங்க ஒரு பிரீமியமான மாடல் வித் ஃபுல்லி லோடட் ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு ஏவிஆரோட வாங்கினா உங்களோட அப்கிரேடட் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு உங்களுக்கு அப்கிரேட் தேவைப்படாது. பிளஸ் ஒரு ஃபுல்லி லோடட் ஏவிஆர் வாங்கும்போது உங்களுக்கு அந்த வயர்லெஸ் சப்வூஃபர் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அந்த சப்வூஃபர்ல அந்த ஏவிஆர் பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிவ் சப்வூஃபர், ஆக்டிவ் சப்வூஃபர், வயர்லெஸ் சப்வூஃபர். ஸோ 3 ஆப்ஷனோட உங்களுக்கு ஒரே ஒரு ஏவிஆர் பட்ஜெட்லேயே வந்துடும். ஸோ ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 4K ரெசல்யூஷனோட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல் ஏவிஆர்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஓவரால் காம்போட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் இருக்க போது. ஸோ இந்த பிரைஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்று மட்டும் தான். நீங்க ஸ்கிரீன்ல திரும்ப கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லை இந்த ப்ராடக்ட் பத்தி இன்னும் டீடைலா தெரியணும்னு நீங்க ஐதர் கூகுள் பண்ணலாம், இல்லை நீங்க கால் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் ஸ்பெக்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்க டெமோ பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க பெங்களூர்ல நம்ம ஸ்டோர் இருக்கு. நீங்க டைரக்டா ஸ்டோருக்கு வந்து ப்ராடக்ட் டெமோ பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்லேயே த மோஸ்ட் பவர்ஃபுல் 7.1.2 கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ஒரு டால்பி அட்மாஸ் பேக்கேஜ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் சவுண்டு, ரொம்ப டைனாமிக் சவுண்ட் டைனாமிக்ஸ் பார்த்தா உங்களுக்கு டாப் நாட்ஸா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஒரு டெடிகேட்டட் ரூமா இருந்தாலும் சரி, ஒரு லிவிங் ஹாலா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு அக்வாஸ்டிக் ரூமா இருந்தாலும் சரி, ஸோ எல்லா ரூமுமே மேட்ச் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிசைஸ் சவுண்டிங் பவர்ஃபுல் பேக்கேஜ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல இருக்கக்கூடிய மாடல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல 8 inch இருக்கக்கூடிய R820 டவர் ஸ்பீக்கர்ஸ், R40M சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், R52 சென்டர் ஸ்பீக்கர், சரௌண்ட் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா R14S. ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 pair ஆஃப் சரௌண்ட்ஸ் வந்துடும். ஸோ இந்த பேக்கேஜ் நம்ம தரக்கூடிய சீலிங் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல CS18 ஒரு லார்ஜ் சைஸ்ல இருக்க சீலிங் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பிளஸ் இந்த பேக்கேஜ் வரக்கூடிய சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல R12 12 inch இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சப்வூஃபர். இந்த என்டையர் 7.1.2 டால்பி அட்மாஸ் கான்ஃபிகரேஷனை பவர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஏவிஆர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைனியர்ல LX505 ஃபிளாக்ஷிப்பான ஒரு 9 channel ஏவிஆர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளீட் காம்போவோட ஸ்பெக்ஸ், வேட்டேஜ் டீடைல்ஸ், ஸோ என்னென்ன ரூம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்டீரியர் பார்த்துக்கலாம். ஸோ கிளிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா R820F ஒரு ஃபிளாக்ஷிப்பான ஒரு லார்ஜ் சைஸ் இருக்க டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 inch ஹார்ன் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேஃபில் பார்த்தா உங்களுக்கு ஹார்ன் டைப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் ரூம் இருந்தாலும் சரி, இல்லை டெடிகேட்டட் தியேட்டர் ரூம் லார்ஜ் சைஸ் ரூம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி லெவல் லாஸ்ட்ல இருக்க எல்லாருக்குமே ஃபீல் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி குவாலிட்டி பார்த்தா ரொம்ப டாப் நாட்ஸா டீடைலிங்காக ரொம்ப ப்ரிசைஸா பக்காவா இருக்கும். ஸோ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவல் 8 inches 8 inches பார்த்தா உங்களுக்கு ரெண்டு மேசிவ் சைஸ்ல ஸ்பன் காப்பர் ரூஃபர்ல டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வரும்போது மிட்ஸ் அண்ட் வோகல்ஸ் உங்களுக்கு ரொம்ப டீடைலிங் டெலிவரியில் டாப் நாட்ஸா இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 600 watts பீக் பவர் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்டீரியோ செட்டப் இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் மூவி செட்டப் இருந்தாலும் சரி, ரெண்டு விதமான செட்டப்புமே ரொம்பவே ஒரு எக்ஸலண்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபைனஸ்டான டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பேக்கேஜ்ல நம்ம பார்க்குற சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல R40M ஒரு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பார்த்து சரௌண்ட் பேக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் வேட்டேஜ் பத்தி பார்த்துடலாம். ஸோ ட்விட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 inch ஹார்ன் ட்விட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 4 inches ஸ்பன் காப்பர் ரூஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 150 watts பீக் பண்ணக்கூடியது இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்ல இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான மாடல்னு சொல்ல முடியும். ஸோ இது பேக்கேஜ் வரக்கூடிய சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல R52C. ஸோ ரெஃபரன்ஸ் சீரிஸ்ல ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சென்டர் ஸ்பீக்கர்னு சொல்ல முடியும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 inch ஹார்ன் ட்விட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 5.25 inches ரெண்டு மிட் பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 150 watts வந்து உங்களுக்கு அப் டு 250 watts ஸ்பீக் பவர் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடியது அந்த சென்டர் ஸ்பீக்கர். ஸோ சரௌண்ட் சைடுக்காக யூஸ் பண்ற ஸ்பீக்கர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா
கிளிப்ஸ்ல R14s ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் ஃபிளாக்ஷிப் மாடலே சொல்ல முடியும். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1 இன்ச்ல டுவல் ஹார்ன் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க சைட் சரௌண்ட் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ ரெண்டு ரோக்குமே உங்களுக்கு சவுண்ட் ஸ்பிளிட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சவுண்ட் ஸ்பிளிட்டிங் எக்ஸ்டெண்டா இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு சரௌண்டை ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு 4 இன்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிட் பேஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. R14s வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 150 வாட்ஸ் பவர் பண்ணக்கூடியது அந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 7 சேனல் கான்ஃபிகரேஷன் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு அட்மோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல CS18 என்ற ஒரு 8 இன்ச் டிரைவர்ல எக்ஸலன்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சீலிங் ஸ்பீக்கர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்த்து நீங்க ஃபால் சீலிங்ல போட முடியும். இன்கேஸ் ஃபால் சீலிங் இல்லைன்னா ஒரு கஸ்டமைஸ் பாக்ஸ் பண்ணி கூட இந்த ஸ்பீக்கர்ஸ் மாட்டிக்க முடியும். ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தளவுக்கு CS18 பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஏன்னா ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனஸ்ட் அட்மாஸ் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பேக்கேஜ்ல நம்ம மர்ஜ் பண்ணிருக்க சப்வூஃபர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்ல R12 SW ஒரு ஃபைனஸ்டான சப்வூஃபர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா 12 இன்ச்ல ஃப்ரண்ட் ஃபயரிங் ஊஃபர் 400 வாட்ஸ் பீக் பவர் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர். ஸோ உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி பார்த்தா உங்களுக்கு அப்படியே 28 ஹெர்ட்ஸ் வரைக்கும் லோ போகக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் சப்வூஃபர்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பேக்கேஜ் நம்ம தரக்கூடிய ஏவியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைனியர்ல LX505. ஸோ LX505 இதுக்கு மென்ஷன் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பவர் ஹேண்ட்லிங் அண்ட் சவுண்ட் டைனாமிக்ஸ்ல பைனியர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஏவியர்னு சொல்ல முடியும். ஸோ டால்பி அட்மாஸ் கண்டென்ட்டுக்கும் சரி அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ரிசைஸான ஆடியோ டெலிவரி உங்களுக்கு எல்லாத்துமான கண்டென்ட் டீகோட் பண்ணுறதுல பைனியர் LX505 ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த பைனியரோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 125 வாட்ஸ் RMS தான் இந்த ஏவிஆர். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத், அனலாக் இன்புட், டிஜிட்டல் இன்புட்ஸ், HDMI சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன் சொல்லிட்டு அவைலபிள் இருக்கு. ஸோ கிளிப்ஸுக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஏவிஆர் சொல்லும்போது பைனியர் உங்களுக்கு சவுண்ட் டீடைலிங் அண்ட் சவுண்ட் டைனமிக்ஸ் ரொம்பவே ஒரு எக்ஸலண்டா வெல் டியூன்டா இருக்க ஒரு ஏவிஆர். ஸோ இந்த என்டையர் டால்பி அட்மாஸ் காம்போ பேக்கேஜோட பிரைஸ் வேணுன்றவங்க மறக்காம ஸ்கிரீன்ல திரும்ப கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் கூட உங்களுக்கு இன்கேஸ் 11 சேனல் தேவைப்படுது இல்ல 13 சேனல் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு வேற கான்ஃபிகரேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தாராளமாக கால் பண்ணலாம். மேபி இந்த பேக்கேஜ் நீங்க ஒரு 9.1 சேனல், 7.1 சேனல், 5.1 சேனல் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராடக்ட் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க மறக்காம ஸ்கிரீன்ல திரும்ப கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் இந்தியன் பிராண்டான சோனோடைன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சோனோடைன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பீக்கர் மார்க்கெட்ல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண ஒன் ஆஃப் ஃபிளாக்ஷிப் கம்பெனி சொல்ல முடியும். ரொம்பவே எக்ஸலண்டா பட்ஜெட்ல எல்லாரும் வாங்கக்கூடிய பிரைஸ் இருந்துச்சு. ஸோ நீங்க பட்ஜெட்ல எல்லாரும் வாங்கக்கூடிய பிரைஸ்ல ஒரு நல்ல ஸ்பீக்கர் பேக்கேஜ் ஒரு இந்தியன் பிராண்ட்ல வாங்கணும், ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரிங் வாங்கணும்னா நீங்க தாராளமா சோனோடைன் எனி டைம்ல போக முடியும். ஸோ இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5.0.2 அதாவது உங்களுக்கு 7.0 பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோனோடைன்ல வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா 2 ஃப்ளோர் ஸ்டாண்டிங், 2 டைபல் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், லார்ஜ் சைஸ்ல ஒரு எக்ஸலண்டா இருக்கக்கூடிய சென்டர் ஸ்பீக்கர். ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தா உங்களுக்கு டாப் எலிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஃப்ரண்ட் ரைட் யூஸ் பண்ண முடியும், அட்மாஸ் யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பார்த்தா உங்களுக்கு சைட் சரௌண்ட், பேக் சரௌண்ட் சொல்லி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் பேக்கேஜ் சொல்ல முடியும். பட் இந்த 7.0 பேக்கேஜ் கூட நம்ம மர்ஜ் பண்ணியிருக்க சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா கேஎல்எஸ்ல வின்சென்ட் என்ற ஒரு ஃபிளாக்ஷிப்பான சப்வூஃபர் தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் காம்போ பார்த்தீங்கன்னா 5.1.2 ஸ்பீக்கர் பேக்கேஜ். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிராண்ட் நியூ பேக்கேஜ். ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக ஃப்ரெஷ்லி லான்ச் ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராடக்ட் வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக CLD பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணி தர முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெக்ஸ், வேட்டேஜ், டிரைவர் கனெக்ஷன் பத்தி இன் டீடைல் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ டவரை பொறுத்தளவுக்கு இதோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா சோனோஸ் S3165 இதோட மாடல் நம்பர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச் ஷார்ட் டவுன் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5.5 இன்ச்சஸ்ல ஒரு மெட்டல்ல ஒரு மிட் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. 6.5 இன்ச்ல 2 பேஸ் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா டோட்டலா 4-வே டிரைவ், 3-வே கிராஸ் ஓவர் பண்ணிருப்பாங்க. 2 பேஸ் டிரைவ், ஒரு மிட், ஒரு ட்வீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதோட வேட்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsக்கு 150 வாட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல சைஸ்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்பீக்கர்ஸ் சொல்ல முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிரில்ஸோட வந்துடும். ஸோ அடுத்தது நம்ம சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ டைபல் சரௌண்டோட மாடல் பார்த்தீங்கன்னா சோனோஸ் 3440 தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் மிட் பேஸ் டைப் கொடுத்துருப்பாங்க, 2 பக்கம் ட்விட்டர் கொடுத்துருப்பாங்க. பேஸ் போட்டும் உங்க ரிஃப்ளெக்ஸ் போட்டும் ஃப்ரண்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து வால் ஹேங்கிங் பண்ண முடியும், நீங்கள் வந்து சைடில் ஸ்டாண்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் ஒரு மிட் பேஸ் டைப் கொடுத்துருப்பாங்க, 0.75 இன்ச் ஒரு ட்விட்டர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு புஷ் ஸ்டெப் கிரிலோட வந்துடும். இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெக்ஸ் அண்ட் வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 120 வாட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதான் இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் டைப் ஆகும்போது உங்களோட சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலென்ட்டா இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சென்டர் ஸ்பீக்கர் மாடல் பார்த்தீங்கன்னா சோனோஸ் 3440 தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இதில் பத்தி வந்து உங்களுக்கு 5.5 inches 2 மிட் பேஸ் டிரைவ் கொடுத்துருப்பாங்க, 1 inch வந்து சாஃப்ட் ட்விட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் ஃப்ரண்ட் பார்த்து மேக்னெட்டிக் கிரிலோட வந்துடும். இந்த சென்டர் ஸ்பீக்கரோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsக்கு 120 வாட்ஸ் 140 வாட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதான் இந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தா மேக்னெட்டிக் கிரிலோட கொடுத்துருவாங்க. இந்த பேக்கேஜ்ல பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். லார்ஜர் சைஸ் சென்டர் ஸ்பீக்கர் இருக்கும்போது உங்களுக்கு என்னன்னாக்கா உங்களோட வோக்கல் குவாலிட்டி ரொம்பவே எஃபிஷியன்ட்டா, ரொம்பவே என்ஹான்ஸ்டா இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோனோடைன்ல நம்ம அட்மாஸ் ஸ்பீக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்து வந்து உங்களுக்கு டாப் எலிவேஷன் ஸ்பீக்கர்ஸ், லிட்டரலி உங்களுக்கு SVS ஸ்பீக்கர்ஸ், பிரைம் எலிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தா வந்து உங்களுக்கு
இது நீங்க டவர் ஃபேன் வச்சு நீங்க ஃப்ரண்ட் ஹைட் யூஸ் பண்ண முடியும். இல்ல நீங்க வந்துட்டு வால் மவுண்ட் பண்ணிட்டு இத வந்துட்டு நீங்க சரவுண்டுக்கு யூஸ் பண்ண முடியும். சைடுல பிராக்கெட் குடுத்திருப்பாங்க. இத போட்டு நீங்க அட்மாஸ் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ 3 இன் 1 ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தா உங்களுக்கு சரவுண்ட், ஃப்ரண்ட் ஹைட், அட்மாஸ்ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சஸ் ஒரு மிட் பேஸ் டிரைவ் குடுத்திருப்பாங்க. 1 இன்ச்சஸ் ஒரு ஷார்ட் அண்ட் ட்விட்டர்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ இதோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Sonos 3540 தான் இதோட மாடல் நம்பர். இத பார்த்தா உங்களுக்கு 8 ohmsக்கு 100 வாட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ சரவுண்ட் அண்ட் அட்மாஸ் 2த்துக்குமே சேர்த்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும்னா இந்த ஸ்பீக்கர் உங்களால தாராளமா போ முடியும். சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹோம் தியேட்டர்ல சப்வூஃபர் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ சப்வூஃபர் பார்த்தா ஸ்ட்ராங்கான ஒரு பிரீமியம் மாடல் தான் போட்டிருக்கோம். ஸோ பிராண்ட் எது பார்த்தீங்கன்னா கேஎல்ஹெச்ல வின்சர் 10ன்ற ஒரு 10 இன்ச்ல ஃப்ரண்ட் ஃபயரிங் லாங் த்ரோ கொஷன் இருக்க சப்வூஃபர் தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 300 வாட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த சப்வூஃபர். ஸோ இத பார்த்தா ஃப்ரண்ட்ல புஷ் அப் கிரில் வந்துரும். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டைட் பேஸ், நல்ல பஞ்சியா இருக்க பேஸ் வேணுன்றவங்க தாராளமா இந்த காம்போ போக முடியும். ஸோ இந்த என்டையர் காம்போவோட ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் பத்தி இன் டீடைல் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ஃப்ரெஷ்லி லான்ச் ப்ராடக்ட். ஸோ சோனோரின் பத்தி இப்போ கரண்ட்லி ரன்னிங் பை ப்ரோஃபெக்ஸ். ஸோ பார்த்தா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வித் வாரண்டி அஃபிஷியல் பில்லோட வந்துரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்று மட்டும் தான். நம்ம ஸ்க்ரீனை திரும்ப கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ப்ராடக்ட் பிரைசிங் வேணுன்றவங்க தாராளமா நீங்க வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணி நீங்க ப்ராடக்ட்டை பிரைசிங்கை இன் டீடைலா வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்க இன்கேஸ் உங்க ரூம் சைஸ்க்கு மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகுதுன்னு டவுட் இருந்துச்சுனாக்கா தாராளமா நீங்க கால் பண்ணிட்டு உங்க ரூம் டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் சப்வூஃபர் நீங்க வேணா இதை நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ மேபி உங்களுக்கு இதுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, உங்களுக்கு நல்ல ஏவியர் மேட்ச் பண்ணணும், உங்களுக்கு எந்த ஏவியர் மேட்ச் பண்ணணும் தெரியலனா ஏவியர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டெனன், ஆங்கியோ, பைனியர், மரான்ஸ், இன்டிகிரா, ஆந்தம், ஆர்கம்ஸ் மல்டிபிள் பிராண்ட்ஸ் ஏவியர் ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ சில மாடல்ஸ் அவைலபிள் இல்லைனா சில ஹை-எண்ட் மாடல்ஸ் மட்டும் பேஸ் ஆர்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு ஸ்பீக்கர் பேக்கேஜ் கூட ஒரு நல்ல ஏவிஆர் இல்ல ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வேணும், எண்ட் டு எண்ட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வேணுன்றவங்க நீங்க தாராளமான பஸ்லேயே திரும்ப கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ ஹோம் தியேட்டர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேசிக் ஒரு 5.1 பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 13 சேனல் இருக்கும், உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ 5.1, 7.1, 9.1, 11.1 தெரியுமா சொல்லிட்டு மல்டிபிள் பேக்கேஜஸ் மல்டிபிள் பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப்ல ஒரு ஹேண்ட் பிக் பண்ண ஒரு 5-6 மாடல்ஸ் பற்றி தான் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக ஸ்க்ரீனை திரும்ப கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பையர் ஹோம் தியேட்டர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன், இப்போ தான் ஒரு நல்ல பேக்கேஜ் வாங்க போறேன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவல்ல இருந்து உங்களுக்கு அப் டு ஹை எண்ட் பட்ஜெட் வரைக்கும் இங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் மல்டிபிள் ரேஞ்சஸ்ல அவைலபிள் இருக்கு. எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தா மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ப்ராடக்ட், வெரி பெஸ்ட் பேக்கேஜ் அட் பிரைஸ். ஸோ உங்களுக்கு டெலிவரி பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ஷிப்பிங் அண்ட் டெலிவரி பார்சல் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ் வித் பில் அண்ட் ஜிஎஸ்டி வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணுன்றவங்க நீங்க தாராளமாக உங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களுக்கு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல யாரோ ஒருத்தர் ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் வாங்க போறாங்கன்னு அவங்களுக்கு எந்த பேக்கேஜ் வாங்கணும், எந்த பிராண்டை வாங்கணும், என்ன சைஸ்ல வாங்கணும், ஸோ ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக்கேஜ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணுன்ற ஐடியா இல்லைனாக்கா நீங்க தாராளமா நீங்க நமக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும், எனக்கு ப்ராடக்ட்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் நவீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.